வணக்கம் அன்பராகும் நேயர்களே, பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் புத்தக திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்குது. பள்ளி மாணவர்களும் உள்ளூர் மக்களும் ரொம்ப ஆவலுடன் வந்துட்டு இந்த புத்தகத்தை கண்டு போயிருக்காங்க. மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களும் வந்துட்டு இந்த புத்தகங்கள்லாம் வந்துட்டு பார்வையிட்டு ஒரு சில புத்தகங்களும் வாங்கியிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கங்க. ஸோ இன்னைக்கு நம்ம தேர்ட் டே, இந்த புத்தக திருவிழாவோட தேர்ட் டே. அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, இன்னைக்கு வந்து சண்டே. ஆனாலும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில்ட்ரனுக்கு இங்கே பார்த்துட்டு இட் இஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி சாட்டிஸ்ஃபையிங்கு. நாங்கள் எல்லாம் கஷ்டப்படி இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண பிறகு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இந்த அளவுக்கு இது என்ஜாய் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் அ வெரி வெரி என்கரேஜிங் திங். ஸோ அடுத்த வருஷம் இன்னும் நல்லா இன்னும் பெருசாக பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துருச்சு இப்போது. அண்டு நம்ம நிறைய புக் ஸ்டால்ஸ் மட்டுமே இல்லாமல் நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஃபுல் டே ப்ரோக்ராம்ஸ் கூட வச்சுருக்கோம் மேலே ஆர்சிடிசி ஆடிட்டோரியமில். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹோப் நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இன்னும் நிறைய பேர் நான் அடுத்து ஒரு 1 வீக் இது நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். 1 வீக்கில் கூட இதே மாதிரி இதே எந்தூசியாசமோட இன்னும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ மேடம், இப்போ இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஜென்ரேஷன்ஸில் ரீடிங் ஹேபிட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படி இருக்கப்போ உங்களோட சைடு இருந்து என்ன மாதிரியான அவேர்னஸ் அவங்க தேவைப்படுது? இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற எக்ஸாம்ஸ்லாம் படிக்கிறப்போ புக் மெட்டீரியல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. உங்களோட வே ஆஃப் ரீடிங் எப்படி இருந்துச்சு? இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு எந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன் பண்ணலாங்க மேடம்? இல்லை, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு இல்லை, இன் ஜென்ரல் லைஃப்பில் யார் இருந்தாலும் புக் ரீடிங் இஸ் அ வெரி குட் ஹேபிட் டு இன்கல்கேட்டு. ஸோ இது வந்து ஜாப்பு இல்லைன்னா கரியர் பற்றியே இல்லை, இன் ஜென்ரல் லைஃபோட எது இன்ட்ரெஸ்ட்டோ. நிறைய பேர் ஃபிக்ஷன் படிப்பாங்க. ஃபிக்ஷன்னா அவங்களோட இமேஜினேஷன் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் புக்கில் படிக்கும்போது நீங்கள் அது எல்லாமே வந்து பிரெயினில் இமேஜின் பண்ணணும். ஸோ அது வந்து தட் இஸ் இமேஜினேட்டிவ் பவர். சில்ட்ரனோட இமேஜினேஷன் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சிமிலர்லி சில பேருக்கு வந்து ஆஸ் யூ கோ ஆன் இன் லைஃப். ஆனால் நாங்கள் சின்ன வயசில் வந்து நிறைய ஃபிக்ஷன் படிச்சிருக்கேன். இப்போது அப்புறமா நான் ஃபிக்ஷனுக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. பிகாஸ் ஆஸ் யூ க்ரோ நீங்கள் இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ வேர்ல்டில் வேறு என்ன நடந்துகிட்ருக்கு, எப்படி போயிட்டுருக்கு, நம்ம எப்படி பெட்டர் பண்ணிக்கலாம்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புக்ஸில் நம்ம படித்தா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஸோ ஐ விஷ் மோர் அண்ட் மோர் சில்ட்ரன் ரீட் புக்ஸ் எவ்ரிடே. டேயில் ஒரு பிஃபோர் கோயிங் டு பெட் டைம் ஒரு 1/2 hour ஒரு 15-20 minutes அட்லீஸ்ட். இல்லைனா காலையில் எந்திரிச்ச உடனே நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அதே மாதிரி ஒரு ஃபியூ பேஜஸ் 5-10 pages எவ்ரிடே படிக்கிறது. அப்படி ஸ்லோவாக இன்கல்கேட் பண்ணால் அவங்களே புக் ரீடிங் வந்து நிறையா பிக்கப் பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பேரண்ட்ஸ் தான் இதை என்கரேஜ் பண்ணோம். எவ்ரிடே அவங்க ஃபோனில், அவங்க கையில் ஃபோன் கொடுக்காம புக்கு கொடுத்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் 1 chapter படிச்சுட்டு எனக்கு சொல்லணும் என்ன இருக்குது அந்த புக்கில். அப்படி கொஞ்சம் பேரண்ட்ஸ் கூட இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு இனிஷியேட் பண்ணால் அப்புறமா அவங்களே பிக்கப் பண்ணிடுவோம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.